நான் என்ன சொல்லுங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுவோம். சும்மா எங்க போனாலும் மாறி மாறி எழுத்து வருது. மனசு சாப்பிட வேணாமா சார்? ஓப்பனிங் அது ரெடியா இல்ல மதியம் சாப்பிட வேணாமா சார்? நான் மூஞ்சி பார்த்தேன் எப்படி ஆடி போயிருக்கு பாருங்க சார். காலையில இருந்து பிடிச்சி அப்படி இழுத்து கூட்டு வந்துட்டு இருக்காரு. Step into the world of redefined elegance with Vivo V40e. Pre-book now. என்னையா தனிக்கட்ட? என்ன தனிக்கட்ட? இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இன்னைக்கு இந்தியா கிளிக்ஸ் நேயர்கள் கோடிக்கணக்கான பேர் நம்ம நடத்துக்கு ஆதரவா இருக்காங்க. என்ன தனிக்கட்ட பேசுறாரு? ஏன்னா வச்சிருக்காருல கூட வந்து வீட்டமா இருக்கிறாங்க, அதனால தைரியமா பேசுவாரு. கோலங்களில் தோழர், கோலங்களில் தில்லா, அது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மேட்ரு. இன்னைக்கு மீம்ஸ் முதற்கொண்டு திருப்பதி லட்டுக்கும் மீம்ஸ் நாங்க தான். இன்னைக்கு இந்தியா 2 படம் ரிலீஸ் ஆனாலும் மீம்ஸ் நாங்க தான். இதையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் பார்த்திருக்கேன். இதையெல்லாம் மையமா வச்சுதான் இவரை எப்படி டிசைன் பண்றது, இந்த கேரக்டர் எப்படி கொண்டு வருது, இதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி புதுசா 2 கேரக்டர் ஃபார்ம் பண்ணிருக்கேன். இல்ல தோழர் சாருக்கு கரெக்டா அந்த கேரக்டர் முதல்ல இன்னும் எனக்கே கேரக்டர் என்ன கொடுக்குறேன்னு முதல்ல அவருக்கு செட் ஆகல. ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த மாரிமுத்து கேரக்டர் தான் முதல் சார் கொடுக்குறதா ஒரு ஐடியா. எதிர்நீச்சல்ல கொடுக்குறா இருந்தாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் நான் கைராசி விடுமுன்னு அவருடைய சீரியல்ல நான் பண்ணிட்டேன். இவ்வளவு நான் பாசம் வந்து எனக்கு தெரியாம போச்சுடா. என் அப்பா இருந்து கூட நான் அந்த மாதிரி ஆளலையடா, என்ன அளவுச்சுடா. நான் என்ன பண்ண முடியும் உனக்கால? என்ன பண்ண முடியும் உனக்கு? என்னால என்ன பண்ண முடியும்? ஒன்னே பண்ணடா, அது இல்ல யாருக்கே கொடுக்காத மரியாதை உனக்கு நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு ஒரு சல்யூட் அப்படி ஒரு முத்தம் கொடுக்கறதா. அப்போ செத்து போயிட்டான், இனி இவனை பிரிஞ்சிட்டோம். ஒரு சீரியல்ல இனிமே சீன் வச்சா இவன் இல்லாத சீனா வரும். அப்போ அதை எப்படி நடிக்கிறது, ஹேண்டில் பண்றதுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கு. 1533 எபிசோட்ல முடிஞ்சு போன கோலங்கள்ல நான் 1507வது எபிசோட்ல என்ன சொல்லிட்டு கொண்டிருந்தாங்க. என் டெட் பாடியை தூக்கிட்டு ஊர்வலம் பண்றாங்க. அதுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ற தடுமாற்றம் எல்லாருக்குமே வந்துருச்சு. எல்லாரும் ஒரு முகம் க்ளோஸ் அப்ல வருது, அப்படி திரும்புது. இவர் டாக்டர் முழிச்ச உடனே அங்க இருந்து தான் யோசனை ஸ்டார்ட் ஆச்சு. இந்த படத்துல தோழருங்க கூடிய ஏன் கேரக்டர் இப்படி கொண்டு வரணும், இவரோட கேரக்டர் இப்படி கொண்டு வரணும். ஆனா அதுவாவே அதே கோலங்கள் எஃபெக்ட் வந்துடக்கூடாது. அந்த ரெசம்பிளன்ஸ் இருக்கலாம், ஆனால் இந்த கேரக்டர் இதுல வேற ஒரு புதுமையா இருக்கணும்னு சொல்லி தில்லா கிட்ட இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னடா நான் ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? பொதுவாக ஒரு சேனலில் இருக்கக்கூடிய தொகுப்பாளர் அல்லது இன்டர்வியூ பண்ணுறவர், அது இங்கே இருக்கக்கூடிய மிஸ்டர் தேம்பாவன், அவர் தான் ஆரம்பிக்கணும். ஆனால் எனக்கு என்ன காம்ப்ளெக்ஸ்னு கேட்டால், நான் எத்தனை பேரை ஒரு தொகுப்பாளராக இருந்து ஒரு இன்டர்வியூவராக இருந்து நான் இன்டர்வியூ பண்ணியிருப்பேன். அப்போ அவர் எதிர்த்தாப்பில் உட்காந்தோடனே எனக்குள்ள ஒரு கொஞ்சம் சுடுது. அதனால் நானே ஆரம்பிச்சிட்டேன். ஆக இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே, இந்த தோழர் இந்த தில்லாவை நேர்காணல் செய்ய இன்டர்வியூ பண்ண மிஸ்டர் தேம்பாவன், அவர் பேரே முதல்ல எனக்கு டேஸ்ட்டாக இருக்குது. தேம்பாவனிலிருந்து, அந்த இலக்கியத்திலேருந்து அவர் பிடிச்சிருக்கேன். அவர் பேர் என்னென்னவோ, ஆனால் நான் தேம்பாவன் தான் கூப்பிடுவேன். அவர் எங்களை இன்டர்வியூ பண்ண போகிறாரு. இன்டர்வியூக்குள்ளே போகலாமா? சரி, அவர் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பிச்சிட்டேன்ல. நானே இந்த தோழரே அப்படி ஆரம்பிக்கும் போது தில்லா சும்மா இருப்பாரா? இவர் என்ன செய்வாரோ? என்ன செய்யலாம்? நான் என்ன சொல்லுங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுவோம். சும்மா எங்க போனாலும் மாறி மாறி எழுத்துட்டு வருது. மனசு சாப்பிட வேணாமா சார்? ஓப்பனிங் அது ரெடியா இருக்கு. மதியம் சாப்பிட வேணாமா சார்? நான் மூஞ்சி பார்த்தேன் எப்படி ஆடி போயிருக்கு பாருங்க சார். காலையில இருந்து பிடிச்சி அப்படி இழுத்து கூட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் காலையில போற இட்லி சும்மா 50 இட்லி திட்டு வந்திருக்காரு. கூழு இருக்காரு. நான் என்ன பண்ண, தனி கட்டையா இருக்கேன் நான். சும்மா சாப்பாடு சாப்பிட வந்தா அப்படி சாப்பிட்டு போலான்னு பார்த்தாச்சுன்னா இவரு மாறி மாறி உள்ள இங்க போலாம் அங்க போலாம் அப்படின்னாருன்னா என்ன சார் மனுஷன் என்ன பண்ற மாதிரி? என்னையா தனிக்கட்ட? என்ன தனிக்கட்ட? இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இன்னைக்கு இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் கோடிக்கணக்கான பேர் நம்ம நடத்துக்கு ஆதரவா இருக்காங்க. என்ன தனிக்கட்ட பேசுறாரு? ஏன்னா வச்சிருக்காருல கூட வந்து வீட்டமா இருக்கிறாங்க, அதனால தைரியமா பேசுவாரு. என்னதான் விட்டமா தான் நான் காலையில் குடிக்கிறது கேப்ப கூழுதான், கம்மம் கூழுதான், வெங்காயம் ஒரு மிளகா ஏதாவது கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குல்ல. எனக்கு யார் இருக்கா? உங்களுக்கு காதல் பண்றதுக்கு ஆள் இருக்கு. ஆமா, பீச் வச்சு காதல் பண்ணுவீங்க நீங்க. ஆமா, என்ன காதல் நைட்டு 2 மணிக்கு போய் காதல்ங்கிற இறை அனுபவத்தை இருட்டறையில் தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருட்டுல வச்சு காதல் பண்றது. அது தோழர் தோழி மேட்ரியா? அது தோழர் தோழி மேட்ரு. ஐயோ, நம்ம 2 இன்டர்வியூ பண்றதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு. அவர் இன்டர்வியூ பண்ண வப்பமியா முதல்ல என்ன ஏதாவது கேளுங்க நீங்க. ஓகே 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 கேக்குறேன். அவரை பேர் ரொம்ப பேச விடாங்க நீங்க, எனக்கு கோவம் வரும். ஓகே கேளுங்க. ஓகே தோழர் தில்லா, இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம்.
ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் பார்க்குறவங்கள. ஆனால் அடிக்கடி உங்களை இன்ஸ்டாகிராமு மீம்ஸ்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற ஒரு ஃபீலே இல்லை. உங்ககிட்ட நான் கேட்கணுன்னா, தோழர் தில்லா 2 பேரையும் கோலங்களில் தெரியும், ஆனால் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? நண்பா, இந்த கேள்வி ஸ்வீட்டான கேள்வி. கோலங்களில் தோழர், கோலங்களில் தில்லா, அது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மேட்ரு. இன்னைக்கு மீம்ஸ் முதற்கொண்டு திருப்பதி லட்டுக்கும் மீம்ஸ் நாங்கள் தான். இன்னைக்கு இந்தியா 2 படம் ரிலீஸ் ஆனாலும் மீம்ஸ் நாங்கள் தான். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்க, வாட்ஸ்அப் பார்க்குறவங்க, யூடியூப் பார்க்குறவங்க அவங்களுக்கு நாங்கள் தான். இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தால் கூட இப்போ கரண்ட்டில் எங்கள் சுச்சுவேஷன் எனக்கு நான் சொல்கிறேன், அவங்கள எதிர்பார்க்குறாங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஏற்கனவே நான் இப்போ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், மெகா டிவியில் அமுதகாலம்ங்கிறது 18 வருஷத்தை கம்ப்ளீட் தாண்டி அது ஒரு பக்கம் டாப்பில் போய்கிட்டு இருக்கு. ஐயா MS விஸ்வநாதனை பேட்டி காணக்கூடிய அந்த நிகழ்ச்சி இன்னும் சைக்கிளிக்காக போய்கிட்டு இருக்கு, அதுவும் சூப்பரில் போய்கிட்டு இருக்கு. நான் பல திரைப்பட கல்லூரிகள், பல கல்லூரிகளில் மாணவர்களுக்கு பேராசிரியராக எல்லா காலேஜ்லையுமே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பல ஊர்களுக்கு தமிழ் இலக்கியமன்ற கூட்டம், லைன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு மீட்டிங் பேசுகிறது, இது மாதிரி பல பட்டிமன்றங்களுக்கு தலைமை நடுவராகிறது, இது மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ சின்னத்திரை பெரியதிரை சார்பாக நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறேன். ஏற்கனவே மக்களுக்கு தெரியும், சன் டிவியில் திருச்செல்வத்தோடைய டைரக்ஷனில் எதிர்நீச்சலில் ஆல்ரெடி இவர் கமிட் ஆகிருக்காரு. இந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதில் இவருடைய கேரக்டர் பேர் கிள்ளி வளவன். இப்போ அங்கே ஜெயிலுக்குள்ளே இருக்கார். இவர் எப்பவுமே அந்த மாதிரி தான், ஒன்றும் போலீஸ்காரராக வருவார், இல்லை ஜெயிலுக்குள்ள ஒன்று. இதை நான் அவர்கிட்டே கேட்டேன் சார். நான் ரொம்ப நாளாக கூப்பிடாம எதிர்நீச்சலில் திடீர்னு கூப்பிட்டு விட்டு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டாங்க. நான் கேட்டேன், சார் ஏன் சார் நான் 2-3 மாதம் கழிச்சு கூப்பிட்டு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறதா என்ன கூப்பிட்டீங்களா சார்? ஏன் சார் அப்படின்னா, நீ ஆயுள் தண்டனை கைதி தான். அவருக்கு என்னன்னா, கோலங்கள்ல பூரா காவல்துறை ஆய்வாளர் தில்லைராஜனா வந்து இவன் என்ன ஜெயிலுக்கு வெளியில் நின்னே கைதிகளை மிரட்டுறான், இவனுக்கு உள்ளதுக்கு போடணும் உள்ள ஓட்டாரு. ஆனாலும் அடங்குறாரா பத்தியெல்லாம் அடங்க மாட்டாரு. ஆக எதிர்நீச்சல்ல அவர் ஆல்ரெடி கமிட் ஆகி போய்கிட்டு இருக்காரு. கிள்ளி வளவனுக்கு கூடிய பேர்ல இப்போதைக்கு ஜெயிலுக்குள்ள இருக்காரு. ஜெயிலுக்குள்ள இருக்காரு. ஆனால் இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவில் எங்களுடைய அந்த வைரல் வீடியோவானது மீண்டும் என்ன நிலைமைக்கு ஆளாக்குதுன்னா, அதே எதிர்நீச்சல்ல நானும் கமிட் ஆகுறேன். இவர் இப்படி திரும்பி திரும்பி நடிக்கின்ற இந்த வசனம், இதில் மக்கள் செட் ஆயிட்டாங்க. இதில் சின்ன குழந்தைகள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் செட் ஆயிட்டாங்க. இனி எங்களுடைய அந்த கதாபாத்திரத்தையும் இந்த ரசிகர்களையும் பிரிக்கவே முடியாதுங்க மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ திருப்பி எங்கள் 2 பேரையும் மையமாக வச்சு தோழர் தில்லா காம்போ அல்லது தோழர் தில்லா காதல்னு படம் எடுத்தால் எங்கள் கேரக்டரை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நான் கிட்டத்தட்ட 20 இரவுகள் முழிச்சிருந்து யோசிச்சிருக்கேன். ஏன்னா அதையவும் செய்யக்கூடாது, ஆனால் அதிலிருந்து ரசிகர்களை விடுபட வைக்கவும் முடியாது. அப்போ இது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்த போது ஒரு நாள் இரவு ராத்திரி ஒரு 12 மணியை தாண்டி மண்டையில் ஒரு பெல் அடிச்சது டாங்குன்னு. அது எப்படி அடித்ததுன்னு கேட்டால், நான் அப்படியே எப்படித்தான் எங்கள் கேரக்டரை டிசைன் பண்ணதுன்னு உடனே அப்படியே கண்ணை மூடி அயர்ந்து அப்படி தூங்கி கண்ணை அப்படியே மூடுறேன். டலார்னு ஒரு முகம் க்ளோஸ்அப்பில் வருது, அப்படி திரும்புது. இவர் டாக்டர் முழிச்சிட்டேன். முழிச்ச உடனே அங்கேருந்து தான் யோசனை ஸ்டார்ட் ஆச்சு. இந்த படத்தில் இந்த தோழருங்கக்கூடிய ஏன் கேரக்டர் இப்படி கொண்டு வரணும், இவரோட கேரக்டர் இப்படி கொண்டு வரணும். ஆனால் அதுவாகவே அதே கோலங்கள் எஃபெக்ட் வந்துடக்கூடாது. அந்த ரெசம்பிளன்ஸ் இருக்கலாம், ஆனால் இந்த கேரக்டர் இதில் வேறு ஒரு புதுமையாக இருக்கணும்னு சொல்லி தில்லாகிட்ட இன்னொரு டைமென்ஷன் இருக்குது. அதை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எல்லாரும் ஆன் த ஸ்க்ரீனில், ஸ்மால் ஸ்க்ரீனில் நாங்கள் 2 பேரும் நடிக்கும்போது இவர் என்னை மிரட்டி தானே பார்த்துருக்கீங்க. ஆனால் இந்த மிரட்டலுக்கு பின்னாடி இவர் பயந்தறீங்க, ஐயோ பாவம், இதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் பார்த்துருக்கேன். இதையெல்லாம் மையமாக வச்சு தான் இவரை எப்படி டிசைன் பண்ணுறது, இந்த கேரக்டர் எப்படி கொண்டு வருது, இதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி புதுசாக 2 கேரக்டர் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சரியா? படத்துக்கு டைட்டில் தோழர் தில்லாவில் தான் இருக்குது. அதுக்கு பிறகு காம்போ வருதா காதல் வருதாங்க அவங்க சொல்கிறது. ஆனால் டோட்டலாக நியூவாக டிசைன் பண்ணியிருக்கேன். படம் ரிலீஸ் ஆகணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இல்லையா. ஆக இந்த அளவுக்கு இது போதும், இன்னைக்கு இது போதும். ஓகே, நம்ம இப்ப தில்லாட்ட கொஞ்சம் பேசிடலாமா? பேசுங்க. பேசட்டும், பேசத்தானே வரணும். ஓகே, எடுத்தோடனே வாழ உரிக்கிட்டா எப்படி? தில்லா ஒரு இப்போ வந்து எதிர்நீச்சலில் போய் நடிக்கிறீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் டேரக்டர்கிட்ட போய் தோழர் இல்லாமல் நான் எப்படி நடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? இல்லை, அதுவும் நான் கேட்டிருக்கேன். என்ன சொன்னார் அவர்? இல்லை, தோழர் சாருக்கு கரெக்டாக அந்த கேரக்டர் போல இன்னும் எனக்கே கேரக்டர் என்ன கொடுக்குறேன்னு போல அவருக்கு செட் ஆகலை. ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த மாரிமுத்து கேரக்டர் தான் மோல் சார் கொடுக்குறதா ஒரு ஐடியாவில் எதிர்நீச்சலில் கொடுக்குறா இருந்தார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் நான் கைராசி விடுமுன்னு அவருடைய சீரியலில் நான் பண்ணிட்டேன். நான்
அது இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஹெவியாகவே இருக்கும். அது நீங்கள் பார்த்துப்பீங்களான்னு நினைக்கிறேன், ஜிஆர்டியில் வந்தது. அதனால் அதே மாதிரி வந்துடக்கூடாதுனால தான் என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு சரி வேறு மாதிரி கூப்பிட்டுக்கலான்ட்டு இந்த கேரக்டருக்கு என்னை கூப்பிட்ருக்காரு கிள்ளி வரணும்னு கேட்டு. பட் அதுவும் நல்லா ரீச் ஆச்சு, நல்லா ஒரு ரீசார்ஜ் வச்சாச்சு. சார் எனக்கே அப்போ தான் வர்றார், நான் கூட கேட்டிருக்கேன் என்ன சார் தோழர் சாரே உள்ள இழுத்துற வேண்டிய சார் என்ன தோழர் சார் வந்து வரட்டும், ஏன்னா அவரே அப்படி அந்த மாதிரி வர்றப்பமே மாறும் சார் கொஞ்சம் இதாகிட்டார் எல்லாமே டோட்டலாகவே. நீங்கள் கேட்டீங்கல்ல வெற்ற தோழர் இல்லாமல் தனியாக கூப்பிட்டு நடித்தா நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டிங்கல்ல, இதுக்கு லீடு கோலங்கள்லேயே இருக்குது. கோலங்கள் என்ன சொல்லுவார், என்னை சுட்டு கொண்டுட்டு என்னைய வாழ்நாளெல்லாம் விரட்டி விரட்டி கொல்லன்னு தான் வருவார். ஆனால் இவர் கொல்ல முடியாமல் தவிப்பார். அப்போது அந்த மனசுக்குள்ளே இன்னொன்று இருக்குது, அதுதான் காதல்னு ஒரு எஃபெக்டை கொண்டு வந்தேன். தோழர் இதெல்லாம் காதல் எஃபெக்டை கொண்டு வந்ததுக்கு அதான் காரணம். அப்போ இப்போ ஆதிங்கிறவன் சுட்டு கொண்டுட்டார் என்னைய. நான் செத்து கிடக்கும்போது இவர் வசனம் பேசுகிறார்ல, நான் செத்து கிடக்க தான் நடிக்கத்தானே செய்கிறேன். இவர் பேசுகிற வசனம் காதலோடும்ல. அவர் சொல்கிறார்ல, தோழா போயிட்டா இனி நான் யாரடா விரட்டுவேன். இல்லை ஆக்சுவலாக தெரியாது, அந்த சீன் எடுக்கிறப்ப வந்து லைட் வேறு போயிடுச்சு. இவர் ஷூட் பண்ணிட்டாப்புல, ஷூட் பண்ணோன்னா வந்து ஆதி போயிடுறாப்புல. ஸோ நானும் அவர் கூட்டம்னா தில்லாம் கூட்டம் நானும் போயிடணும், இவர் அப்படியே கிடக்காரு. இதுதான் சீன். முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சீன் அப்படி தான், இதான் சீனு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண. ஸோ அவ தில்லாம் கூப்பிட்றாரு, நான் தில்லா அப்படின்னா நான் திரும்பி போக போகிறேன். ஸோ டைரக்டர் வந்து அப்போ வந்து தில்லா சார் போகாதீங்க, ரோலிங் ஆகிட்டு இருக்கு, வாங்க பக்கத்தில் வாங்க, அப்படியே வாங்க, இவர் பக்கத்தில் அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ராம்ப்டிங் பண்ணுறாரு. அப்படியே படுத்துகிட்டே வந்து சொல்கிற டைலாக் அப்படியே சொல்லுங்கள். ஏடா தோழர் போயிட்டியாடா, ஓ மரடா இவ்வளோ நான் பாசம் வந்து எனக்கு தெரியாமல் போச்சேடா, என் அப்பா இருந்து கூட நான் அந்த மாதிரி ஆளலையடா, என்ன அளவுச்சிட்டேடா, நான் என்ன பண்ண முடியும் உனக்கால, என்ன பண்ண முடியும் நான் உனக்கு, என்னால் என்ன பண்ண முடியும், ஒன்னே பண்ணடா அது தில்லா, யாருக்கே கொடுக்காத மரியாதை உனக்கு நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு ஒரு சல்யூட் ஆயிடுச்சு. அப்படி முத்தம் கொடுக்குறதா பாக அண்டர் கரண்டா மனசுக்குள்ள என் மேல ஒரு காதல் இருக்கு. அப்போ செத்து போயிட்டான், இனி இவனை பிரிஞ்சிட்டோம், ஒரு சீரியல்ல இனிமே சீன் வச்சா இவன் இல்லாத சீனா வரும். அப்போ அதை எப்படி நடிக்கிறது ஹேண்டில் பண்றதுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கு பாருங்க. இது டைரக்டருக்கும் தோணி இருக்கு, ஆனந்த விகடன் கம்பெனிக்கும் தோணி இருக்கு. 1533 எபிசோட்ல முடிஞ்சு போன கோலங்களில் நான் 1507வது எபிசோட்ல என்ன சொல்லிட்டு கொண்டிருந்தாங்க. 1508வது எபிசோட்ல என் டெட் பாடியை தூக்கிட்டு ஊர்வலம் பண்றாங்க, ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு பண்ற மாதிரி. அதுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ற தடுமாற்றம் எல்லாருக்குமே வந்துருச்சு. அதனால தான் 1533 முடிச்சுக்கிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய சீரியல். நான் 1507 செத்தா இன்னும் 5000 எபிசோடு போனால் கூட கோலங்கள் கதை நிறைவு வராது. அது அத்தனை கதாபாத்திரங்கள் உள்ள அத்தனை கிளைக்கதைகள். ஆனால் தோழர் கதாபாத்திரம் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தவங்களுக்கு மீறி அதை பண்ணிக்கிட்டு இருந்த டெக்னீஷியன் ப்ரொடியூசர்களுக்கும் தாக்கி இருக்கு. அதனுடைய விளைவு ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவரால் மட்டும் என்ன பிரிஞ்சு எப்படி இருக்க முடியும்? அதே தான், பிரிஞ்சு இருக்க முடியாது. அதே மாதிரி நாங்கள் வந்து அந்த காம்போவை பார்க்கும்போது கூட கொஞ்சம் நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆமாம், அப்படிங்கும்போது இப்போ எதிர்நீச்சல் 2 வருது. அடுத்து எதிர்நீச்சல் 2ல் அது அப்படியே தொடர்றாங்க. பட் நான் சார்ட்ட சொன்னேன், சார்ட்ட சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். சார் நான் ஏற்கனவே உள்ளுக்குள்ளே இருக்கேன் ஆயில் கரியா, எங்களை திருத்துற மாதிரி உள்ளே விடுங்க சார், இவர் ரூட் போட்டு எங்க திருத்துற மாதிரி கொஞ்சம் உள்ளே விடுங்க சார், கையில் இவருக்கு உங்களை திருத்துற மாதிரி போலீஸாக வர்ற மாதிரி அப்படின்னு கையில திருத்துற மாதிரி ஒரு உள்ள விடுங்க சார், நான் வச்சுக்கிறேன் சார், அதுக்கப்புறம் நான் அவரை வச்சுக்கிறேன் சார். என்ன திருத்த மாதிரி உள்ள வச்சுட்டு உள்ள கமிட் பண்ணி என்ன போட்டு இருங்க பார்த்து விடுவோம். அவர் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி விடுவார். அவரு இன்னும் இவ்வளவு சொன்னீங்கன்னா திருச்சி எல்லாம் மிச்சதுல அவர் டியூன் பண்ணிடுவாரு. அதை லைட்டா போட்டு விட்டுருக்கேன் நான். ஆமா, அப்ப அந்த காம்போ வந்து நாங்க எதிர்பார்க்கலாம் வர. நீங்க பேட்டி ஆடும்போது எங்க காம்போன்னு சொல்றீங்கல்ல, சோசியல் மீடியாவிலேயே எல்லாரும் காம்போன்னு போடுறாங்கல்ல. அதனால தான் நாங்கள் புதுசாக நடிக்கிற படத்துக்கு என் டைரக்ஷனில் தோழர் தில்லா காம்போ அப்படிங்கிற பேர் வைக்கணும்னு தோணுச்சு. இன்னொன்று, என்னை சுட்டு கொண்டா கூட இவரால் என்னை மறக்க முடியல, உள்ள ஒரு காதல் இருக்குல்ல, அதுக்குத்தான் தோழர் தில்லா காதல்னு பேர் வைக்கணும் போல தோணுச்சு. அதுக்குத்தான் அந்த 2 கொடுத்து நீங்கள் எதுக்கு செலக்ட் பண்ண போறீங்கன்னு கேட்குறேன். இது வந்து விட முடியாது, இது விட முடியாத ஒரு தொடர்கதை. அவரு பயங்கர ஃபோர்ஸா இருக்கிறாரு, அவரோட காதல் ரொம்ப ஃபோர்ஸான காதலா இருக்குது. பாயத்தான் ரெடியா இருக்கிறாரு எப்ப பார்த்தாலும். இவரை சந்திக்க போறோம்னு வச்சுக்கோங்க, கேகேஆர்ல இருக்காரு, இவரை சந்திக்க போய் நடுரோட்டை இவரை பார்த்துக்கிட்டா கூட அங்கேயும் எப்போ வந்தீங்கன்னு கேட்காரு. நான் திடுக்கணும் பயந்து போய், என்னையா இப்படியே சார் நான் என்ன பண்ணிட்டேன், அப்படி ஆகிட்டாங்க பாருங்க, எல்லாம் கழுத்து எல்லாம் ட்விஸ்ட் ஆகி போச்சு, எல்லாமே உடம்புடும் எல்லாம் ட்விஸ்ட் ஆகி போச்சு, அவ்வளோதான். நான் என்ன பண்ணிட்டோம் பாருங்க, எல்லாம் இப்படித்தான். ஆனா இந்த கேரக்டர் நம்ம நடிச்சிருப்போம் தெரியுமா, தலரால சொல்ல நடிச்சிருக்கணும், வாழ்ந்துட்டே இருக்கீங்களே இவ்வளவு நாள். அதான் சார் நான் சொல்ல வரேன் சார். என்னையே அவர் கூப்பிட்டாரு, எனக்கு யாருன்னே திருச்செந்தூர் சார், திருச்சி அவர் தான் பேசணும், யாருன்னே எனக்கு தெரியாது. என்னை எப்படியோ பார்த்து என்னை கூப்பிட்டாரு, ஒரு சீன் நடிக்க வச்சாரு.
சின்ன சீன் நடிக்க வச்சார். எனக்கு செட் ஆகலை சார். ஏன்னா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஃபீல்டு சார். இல்லை சார் என்னை விட்டுருங்க, நான் போகிறேன் சார். நான் ராம்கோஸ்கின்பேட்டில் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். நான் இல்லை சார் நான் போகிறேன் சார் அப்படிங்கிறேன். நான் அவர் விடமாட்டுக்கார் சார். எனக்கு இத்தனைக்கும் அவருக்கு எனக்கு பழக்கமே கிடையாது. நீங்கள் தான் பண்ணணும். இத்தனைக்கும் அந்த கேரக்டர் என் கேரக்டர் வந்து அவர் இன்னும் ஃபுல்லாக டிசைட் பண்ணல. அவர் இதுதான் டிசைட் பண்ணல. நான் சப்போர்ட்டிங் கேரக்டர், சும்மா ஒரு போலீஸ் வர்றது, யாருனாலும் கூட இருக்கணும், யாருனாலும் பண்ணிடலாம். என்னமோ அவருக்கு தோணி இருக்கு, என்னை போட்டார், நீ தான் பண்ணணும் அப்படின்ட்டார். சார் என்ன சார் ஒரு 2 நாள் அப்படியே கொஞ்சமாக டியூன் ஆனேன். அப்புறம் ஒரு வாரம் போனோடனே ஒரு சீன் வந்துச்சு. சார் நீங்கள் எதாவது பண்ணுங்க சார், ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுங்கன்னாரு. இந்த சாமி ஆடுறதுக்கு சாமி வராது ஒருத்தனுக்கு. என்ன பண்ணுவாங்க, மேலே தான் அடிப்பாங்க, காதில் வச்சு ஊதுவாங்க தெரியுமா, பூ பீ 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 ஊதுன்னு. நமக்கு அந்த இதில் ஒரு ஆட்டோ வருமா இருங்க, அது மாதிரி தான் எதா பண்ணுங்க அப்படி இப்படி ஒரு பாடி அப்படி வந்துச்சு. அந்த டைலாக் பேசும்போது அப்படி இதே தான் அப்படியே கண்டிப்பாக பண்ணுங்கன்னாரு. அதுலேருந்து தான் இப்படின்னு வந்துச்சு. அப்புறம் அந்த கழுத்து அப்படி வந்துச்சு. அவ்வளோ அதுக்கு அப்படி வந்த கழுத்து தான் அப்படியே மூவ் ஆக மாட்டேங்குது, அப்படியே நிற்கிது, பின்னாடியே வர மாட்டேங்குது. கேமரா பார்த்தாச்சுனாலே வந்துடுது, இப்படி உள்ள வந்துடுறீங்க நீங்க, வந்துடுது. வந்து முத்தம் கொடுத்து வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் அப்படி முத்தம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நார்மலாக அப்படி உட்காந்து. அப்புறம் இப்படி இருந்தா பின்ன எப்படி தோழருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறீங்க, பின்ன தோழர் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கீங்க, இவ்வளவு தூரம் சார் கோவமா வராதா சார்? சீன் எடுக்கிறாங்க சார், நைட்டு 2 மணிக்கு பீச்சில், பெசன்ட் பீச்சுன்னு நினைக்கிறேன், பீச்சில் நைட் 2 மணிக்கு சார். யாருமே எல்லா இடத்துல இவரும் ஒரு லேடி, சின்ன லேடி, அவங்க டைப்பில் வச்சுக்கோங்களேன். சின்ன லேடி, அவங்க ஏஜுக்கு, அவங்க ஏஜ் வயசில் இன்னும் அவங்களோட குறையத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் இவர் எப்படி பீச்சில் எப்படி உட்காந்து இப்படி படுத்துப்பாரு, அவங்க பக்கத்தில் அப்படி நிற்பாங்க. காதல் என்ற இறையனுவத்தை இருட்டில் தேடுகிறார்கள் இப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருட்டில் உட்காந்து கடலை போட்டுட்டு இருப்பாரு. யாருமே இல்லை. கோவமா வராதா? கண்டிப்பா எனக்கே கோவமாகுது. அந்த படத்தில், அதாவது கோலங்கள்ல நான் தோழருக்கு ஒரு பாசறை, அங்க தோழர்களும் இருப்பார்கள், தோழியும் இருப்பாள், தோழிகளும் இருப்பார்கள். அப்போ ஒரு தோழர் யாராவது வச்சுட்டு பேச வேண்டியானா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே என்று வள்ளலார் பாடினாரே, பயிர் மேலும் இருக்கிற காதலினால, பயிர் மேல இருக்கிற பரிதாபத்தினால பாடினார். இல்லை, அந்த பயிர் மேல உள்ள காதலினால் பாடினார். இப்படி நைட்டு பேசி காதலை பத்தி ஒரு லெக்சர் கொடுத்துட்டு இருக்காரு. நான் அப்பதான் வருவேன், பாலகிருஷ்ணா அப்படின்ட்டு வருவேன். டேய் பாலகிருஷ்ணா, இவனால சின்ன பயிர்களெல்லாம் சிந்தனை லட்சியம் சொல்லி அவங்கள கெடுத்துட்டு இருந்த, இப்போ பொம்பளை பிள்ளைகளை கடற்கரை கூட்டு வந்து கடலை போட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு விட்டு ஆரம்பிச்சு இவர் அடிச்சு இழுத்துட்டு போய் கும்புன்னு கும்புறது. அந்த வெறியெல்லாம் அதில் காமிச்சிட வேண்டியது. இவரு நான் ஏதோ அந்த கதையில பண்ண தப்புக்காக அடின்னு சொன்னா, நான் தப்பு பண்ணாத கேரக்டர், அதை தப்பா நினைச்சு அடின்னு சொன்னா இவருக்கு இது பிரச்சனையா இருந்திருக்கு. ஆமா, இருட்டுல ஆள் இடத்துல சார் எப்படி சார் இப்படி படுத்திருக்காரு சார், இப்படி இருக்காங்க அவங்க. தேம்பாவன் இலக்கியம் கொண்ட தேம்பாவா நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் சார். தமிழ் இலக்கியம் என்று சொல்லுகிறது 2 மணிக்கு எடுக்கிறாங்க, எனக்கு மதியமே கூட்டு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இவர் பேசுற டைலாக், இவர் இந்த காதல் பண்ணிருக்கிறப்ப நான் அங்க போய் வந்து 2 மணிக்கு சார், 2 மணிக்கு எவ்வளவு ஒரு டென்ஷன் இருக்கும், எவ்வளவு டென்ஷன் இருக்கும். ஏற்கனவே இருக்கேன், நான் அப்படித்தான் இருக்கிறேன், தோழனை கண்டு அப்படி கடிச்சு அப்படி கொண்டு நான் இருக்கிறேன். இரவு 2 மணிக்கு தோழியை ஏன் கடற்கரைக்கு அழைத்து சென்றேன் என்றால், மென்குணம் கொண்டவள் தோழி, அந்த மென்குணத்துக்காரியை நான் வன்குணத்திற்கு மாற்ற வேண்டும். அப்படி என்றால் லொகேஷன் ஹெல்ப் வேணும். அங்க கூட்டி சென்று தனிமையில் அழைத்து சென்று அந்த பெண்ணை நான் சொல்லும் போது, பெண்ணே பார், அன்று பௌர்ணமி நாள் பார், பரிபூர்ண சந்திரன். இது வன்குணத்துக்கு இல்ல, வன்மையா ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. பௌர்ணமி நிலவு பீச், அந்த இடத்துக்கு நான் தோழியை கூட்டி போறேன்னா இல்ல, பௌர்ணமி நிலவை காட்டி, இப்படித்தான் வள்ளுவன் உள்பட அனைத்து கவிஞர்களும் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு பெண்ணின் முகமும் குளிர் நிலவாய் காட்சி தருகிறது என்று. பெண்ணே, ஒரு பெண் குளிர் நிலவாக இருப்பதை நான் அறவே வெறுக்கிறேன், நீ சுடர் சூரியனாக இருக்க வேண்டும் என்று அவளுக்கு அங்க வன்குணத்தை ஏற்றி அவளை ஒதுங்காத போராடுகின்ற புலிகுணம் கொண்ட ஒரு பாவையாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் புதுமை பெண்ணை வரைய நினைப்பவர்கள், புதுமை பெண்ணை வார்த்து கொடுக்கிற புரட்சி கதாபாத்திரம் அது. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் இவர்? பாருங்க, அவர் அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு பாருங்க. அதான் அதுதான் சொல்றேன்ல, இழுத்துட்டு போய் நீ அதை பார்த்தீங்களா, அந்த இழுத்து போய் நல்லா தள்ளிட்டு போடா உள்ள அப்படி போய் இழுத்து போட்டு கதை, அதை நல்லா பேசுவோம். அந்த சீன் நல்ல சரியான சீன், ஒரு சீனு சரியான சீன். அது வந்து இத்தனைக்கும் எங்களுக்கு வந்து ஷூட்டிங் வந்து முடிஞ்சு 2 பேரும் வெளியே பேக்கப் நாங்கள் போயிட்டோம். இல்லை சார் வாங்க ஒன்று எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு சிங்கிள் ஷாட்டில் வந்து அதனுடைய கண்டினியூஷன், அந்த பீச்சிலேருந்து கூட்டு வந்து அவரை உள்ள தள்ளி அப்படி சிங்கிள் ஷாட்டில் அப்படியே ஃபுல் எடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? அதில் ஒரு மேட்டர் என்னென்னா, கோலங்களில் எங்கள் 2 பேருடைய கதாபாத்திரம் எப்படி அமைஞ்சது, ப்ரொடக்ஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு, டைரக்டருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிச்சுன்னா, அப்படியே பார்ப்பாங்க, இன்றைக்கி எத்தனை சீன் எடுத்திருக்கோம்,
இன்றைக்கி ஒரு 5 சீன் தான் எடுத்திருக்கோம், இன்னும் 2 சீன் எடுத்துருக்கலாமே. சரி, தோழர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க சார், இந்த இருக்கிறாங்க, அவங்கள சொல்லுங்க வச்சு எங்கள் 2 பேருக்கும் நோக்கம் போல், ஆனால் கதையை விட்டு மாறாமல் அகலாமல் அந்த இடத்துல புதுசாக அங்கே உருவாக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஏற்கனவே இருந்த கோலங்களில் நட்சத்திர பட்டாளங்கள் அதிகம், அவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே திட்டமிட்ட காட்சிகள். எங்கள் 2 பேத்துக்கும் திட்டமிடாத காட்சிகள் அங்கே திட்டமிடப்பட்டது. அப்போ என்ன ப்ரொடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னைக்கு கொஞ்சம் ஃபுட்டேஜ் காட்டணும், அதுக்கும் நாங்கள் பயன்பட்டோம். நீங்கள் எங்கேயாவது ஒரு பிளே வந்து இன்னமும் காலத்தால் அழிக்காமல் வென்று இருக்கிறது என்றால், நீங்கள் ஊடுருவி பார்த்தீங்கன்னா படைப்பாளன் ஏதோ ஒரு இடத்துல டிராவல் பண்ணியிருப்பான், புரியுதா? ஆக அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் கோலங்களில் நடந்தது. அவர் டிராவல் பண்ண நினைச்ச கேரக்டர் இது, அந்த கேரக்டரை எனக்கு கொடுக்குறாரு. ஆக அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கிடைக்கிறதுக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அந்த படைப்பாளர் வேற எந்த கதாபாத்திரத்திலும் செலுத்தாத கான்சன்ட்ரேஷனை அவர் விரும்புகின்ற அந்த கதாபாத்திரத்துக்கு தான் செலுத்துவார். அப்படி ஒரு அது ஹிட்டுக்கு பல காரணம் தேம்பாவணி, அது ஹிட்டுக்கு பல காரணம். இப்போ நான் உங்ககிட்ட கொஸ்டினாக கேட்குறேன். இப்போ தோழர் உங்ககிட்ட நான் கேட்குறேன், உங்ககிட்டயும் சேர்த்தா. ஏன்னா வந்து கோலங்கள் வந்து ஒரு லாங் டைமாக ஓடின ஒரு சீரியல், ரொம்ப லாங். அந்த இதை தொடர்றதே வந்து அந்த பேரியரை தொடர்றது அவ்வளோ நாள் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். எல்லா நாளுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. பட் இப்போ எதிர்நீச்சல் வந்து அதையும் தாண்டி போகும்லாம் சொன்னாங்க. பட் அந்த அளவுக்கு போகலையே, பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க ஃபர்ஸ்ட் சீசன் அப்படிங்கும்போது அது என்ன விஷயம்? அது கேட்டிங்களா நீங்கள்? அதாவது அது கேட்க வேண்டாம், அது நம்மளே சொல்லலாம். என்ன ஒரு மேட்டர்னா தம்பி, ஹிட் இருக்காருங்க. பாஸ் மார்க் எப்படி ஒரு பரீட்சையில் பாஸ் 35 தாண்டினா பாஸ் மார்க். ஃபஸ்ட் கிளாஸுக்கு என்னது 60 தாண்டினா ஃபஸ்ட் கிளாஸு. அப்போ ஒரு 100 பேர் பரீட்சை எழுதுறாங்க, 60 தாண்டி நிறையா பேர் எடுக்கிறாங்க, 40 பேர் எடுக்கிறாங்க. அந்த 40 பேரில் 5 பேர் தான் மோர் தென் 95 டிஸ்டிங்ஷனில் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே 60க்கு மேலே தான் இருக்கிறாங்க. அப்போ 60க்கு மேலே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறது எல்லாமே டிஸ்டிங்ஷன் ஆகிடாது, ஆனால் டிஸ்டிங்ஷனில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் தான். இது மாதிரி ஒரு டைரக்டரோ ஒரு நடிகரோ 10 படம் பண்ணுறாங்கன்னா அதில் 5 படம் ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு படம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அந்த அவுட்ஸ்டாண்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மைல் ஸ்டோன் பாங்க, மீண்டும் ஒரு மைல் ஸ்டோன் அடுத்த டிக்கெட்டில் தான் கிடைக்கும். Step into the world of redefined elegance with Vivo V40e. Pre-book now. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். Hotstar Specials Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar.